ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ அனந்திதா. அனந்திதா வந்துட்டு இந்த படத்துக்கு சிபி. எல்லாருக்கும் அனந்திதா சிபியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு அவங்க பிஎஃப்எஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஸ்கூல்லேருந்து தெரியும். என்னோடய எல்லா கனவுங்களும் எப்பவுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாமல் கேட்பாங்க. நான் சொல்கிற எல்லா ஐடியாவுக்கும், நான் சொல்கிற எல்லா சின்ன சின்ன ஆசையும், ஒரு சின்ன சின்ன ஆம்பிஷன்ஸ் எதுவுமே டிஸ்மிஸ் பண்ணாமல் நீ கண்டிப்பாக பண்ணுவேன், நீ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி இந்த படத்துக்கு சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அனந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் அனந்தக்காருக்கு தேங்க்யூ. குஷ்பு ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐயோ ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் வேணும் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். குஷ்பு ஆண்டி வந்துட்டு எனக்கு அகெயின் வெரி பிக் பில்லோ. ஒரு படம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 1 இயர்லேயே வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஓகே சொன்னாலும் அவங்களே ஒரு கதை ஒரு சூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி வேணால் பண்ணலாம். பட் நான் அவங்கக்கிட்ட ஒரு கதை கொடுத்து கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் இன்வால்வ் ஆகாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இன்ஃபினிட் ஹாப்பினஸ் தந்ததுக்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. செகண்ட், அஸ்வின் ப்ரோ. இந்த படத்தோட டிரெக்டர் மட்டும் கிடையாது, என்னோடய பிரதர் மாதிரி. அவர்கிட்ட இருக்கிற ஐடியாவுக்கு யார்கிட்ட வேணாலும் போய் ஐயோ நான் ஏன் அழுகிறேன் இந்த மாதிரி, சாரி. அஸ்வின் ப்ரோ வந்துட்டு இந்த படம் அவர் வச்சுருக்கிற ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பெருசாக, ஒரு அட்லி லெவல் ஃபிலிம்ஸ் தான் எல்லாமே. அவர் வச்சுருக்கிற நீங்கள் ஒரு 10 டிராப்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு கதையும் வேறு மாதிரி இருக்கும். ஒன் லைன்லாம் வந்துட்டு ஒருத்தன் பறக்கிறான், ஒருத்தன் பாதியாக பிரியிறான், ஒரு கார் வந்து பைக்காக மாறிடும், ஒரு ஆள் வந்து பஸ்ஸாக மாறிடும், அந்த மாதிரி தான் ஏதாவது கதை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக எந்த ஆக்டர்கிட்ட வேணாலும் போய் நரேட் பண்ணலாம். பட் அஸ்வின் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு. நான் அந்த படத்தில் சில ஷார்ட்ஸில் அழகாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சாந்தகுமார்னால தான். சாந்தா சார், சாந்தா ப்ரோ, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சாந்தா ப்ரோ அண்ட் இஸ் டீம் பெஸ்ட் கேமரா டீம் நான் பார்த்ததுலே. அவ்வளோ எஃபிஷியன்ட், அவ்வளோ ஒரு ஃபேமிலி மாதிரி. வா கௌதம் ப்ரோ, கலை சார், மௌரி ப்ரோ, ஜீவானா, எல்லாரும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் டீம். அண்ட் டிரெக்ஷன் டீமில் ஆகாஷ் ப்ரோ, விவேக் ப்ரோ, ஜனனி, எம்ஜிஆர் ப்ரோ, ஸ்ரீனி, அண்ட் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டீம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் குரூப் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. பட் நம்ம குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப ஆசையாக ஒரு க்ரேஸி ஐடியாவை எப்பவுமே ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த க்ரேஸி ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துட்டு யூ நீட் அ குட் டீம். நம்ம எல்லாமே வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட் டூ வித் தி ஆர்ட் டீம். செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் வந்துட்டு உள்ளே வந்தால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்லாம் தெரியாது. பட் அந்த கதை சொல்லும் போது அஸ்வின் ப்ரோ சொல்லிட்டாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு க்ரேஸியான ஒரு பிரம்மாண்டமான சிஜி ரியல் லைஃப்க்கு கொண்டு வந்ததுக்கு பிக்சல் லைட் ஃபாசில் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கேங்க. நம்ம சொல்கிற ஏதோ ஒரு ஐடியாலாம் சொல்லுவோம், இப்படிலாம் போயிட்டு கேமரா இங்கே மாறணும், நான் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நான் ஒருத்தராக வேறு மாதிரி மாறணும்லாம் சொல்லும் போது அதுக்கு ஒரு வாட்டி கூட இல்லை முடியாது, இது கஷ்டம், அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல், ஹெசிடேஷனே இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக அண்ட் அதுவும் ஷார்ட் டைம் எல்லாம் ஒரு பிக் டைம். நம்ம வந்துட்டு அவர் கொடுக்குற டைம் ஃப்ரேம்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கும். அந்த அநியாயமான டைம் ஃப்ரேம்க்கெலாம் அவர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் அங்கிள் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். பட் அவர் என்னை பார்த்த கொஞ்ச நாள்லே அவர் என்னை நம்பி இது ஓகே சொன்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். And yes uncle, thank you so much. Thank you so much. And press ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பாருங்கள்.
நான் உங்கள் சத்தியம் பண்ணுறேன், நான் பண்ணுற படங்கள் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். என்னோடய ஃபுல் 100% தரேன். ஏதாவது நான் சரியாக பண்ணலன்னா நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உள்ளே நான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாமல் இல்லை நான் பண்ணணுன்னா நான் பண்ணுறேன். அண்ட் சத்தியம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்னோடய கெரியர் கிராஃபில் உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட், ஐ வில் கிவ் மை 100%. அண்ட் இந்த கெரியர் என்னோட டைம் லைன்ஸ் என்னோட எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்து எனக்கு எப்போவுமே லவ் கொடுத்த என்னோடய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே பார்க்குறீங்களோ அம்மா அப்பா, லவ் யூ ஸோ மச். அண்ட் பில்லா என்னோட நாய், லவ் யூ. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் தான் என்னோடய கடவுள், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுலாம் எப்படி போய் ரீச் ஆக போகுது, நான் என்னோடய படங்கள்லாம் எப்படி ரீச் ஆக போகுது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னை நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ எவ்ரிவன். இந்த ஐடியா வந்து நான் ஆக்சுவலி ஒரு 9 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இபியா லைன் ப்ரொடியூசராக நிறையா பார்த்தாச்சு, நிறையா பழகியாச்சு, நிறையா பட்டாச்சு. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதை வந்து தேங்க் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஸோ ஸ்டேஜில் ஏற வச்ச குஷ்பு மேம்க்கு தேங்க்ஸ். ஸ்டேஜில் ஏறினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து கதையை இப்படி மாற்று, எடிட் பண்ணு, என்ன மியூசிக் போட்டிருக்க, இப்படி தான் டைரக்ட் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு படத்தை தாண்டி ஒன்று நடக்குது. இது வந்து ஒரு சரஸ்வதி, எல்லார் கையிலையும் வந்து விழாது, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறையா எனக்கு சொல்லியிருக்காரு அவர் லைஃப்பில் நடந்ததுலாம். அது அவர் கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கே சொல்லியிருப்பாரான்னு தெரில. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அது பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரில. ஓகே, ஐ வுட் லைக் டு ஆல்சோ தேங்க் அனி. இதை ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா கொஞ்சம் ஸ்வாகாக இருக்கணுன்றதுக்காக. அனந்திதா சுந்தர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. Thank you for coming down from London just for this. And thank you for acknowledging me as a director. நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம். ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் இல்லையா, யாரா சொன்னால் நம்ம எமோஷ்னல்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி. I'll keep telling your name I think forever. So thanks. டெக்னீஷியன் போயிடலாம், கொஞ்சம் ரெஸ் எமோஷ்னலாக இருக்கும். சாந்தா ப்ரோ, நீங்கள் தினேஷ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, ஓகே. பட் ஆனால் நான் கதை சொன்ன உடனே கீழே வந்து நம்ம தம் அடிக்கிறப்போ ப்ரோ என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க. அது ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று காமிச்சிங்க, ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு இதுக்கு ஒரு ஏன்னா நம்மளோட இந்த ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செமையாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியெல்லாம் தெரில. ஜார்ஜ் சார் வில் பி ரியலி ப்ரவுட். அது பயங்கரமான, இதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஏன் ஒரு நடக்குது. ஓகே, அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கலை, மௌரி, ஜீவா, கௌதம் ஒன்று நிறையா திட்டிருக்கேன்டா, சாரிடா. பட் ஆனால் பயங்கரமாக வந்திருக்கு. அதனால் தேங்க்யூ ஸோ மச். பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனும் நான் வந்து கண்ணா பின்னான்னு ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுறேன். நிறையா எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன் டேபிளில். அவர் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. பட் ஹி ஹாஸ் பீன் ஒன் பில்லர் ஃபார் மீ. ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் அசிஸ்டன்ட் பிரசாந்த். இப்போ அவன் இன்னும் வேலை பார்த்துட்ருக்கான், அதனால அவனால் இங்கே வர முடியல. எடிட் முடிஞ்சால் டேரக்டர் போகணும். மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் அவர்கிட்ட அவர் இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலி அவர் இந்த கிறுக்கு ஏதோ ஒரு மலையாள படத்தோட ரிலீஸ் 28 அதனால் அங்கே போயிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் கொடுத்த சாங்ஸ், அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நீங்கள் கேட்ட சாங்ஸ் இல்லாமல் படத்தில் நிறைய குட்டி குட்டியாக சாங்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நொறுக்கியிருக்காரு. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்கள்ல, மற்ற படங்களோட இந்த படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த ஆளை பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அவுட் வாங்கியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர். யூல் பி மூவ்ட். இட்ஸ் ரியலி பிரெத் டேக்கிங். நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் கூத்தன், அவர் ரஜினி சார் படத்தில் பிஸியாக இருக்கார். அவரை பற்றி நிறையா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்.
சாரிடா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால வாடா போட வரும், கோச்சுக்காதீங்க. ப்ளஸ் உங்களே சொல்ல மாட்டேன். விஎஃப்எக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டேன் அவங்கள. ஃபாசில், நிர்மல் அண்ட் ஆனந்த் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும். நிறையா விஎஃப்எக்ஸ் அன்பிளான்ட், பிளான்ட். படம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க. கதை சேர்த்துருங்க ப்ரோ. முடிச்சு. ஓகே. டிஐ பிரசாத், அவர் கலர்ஸ் பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம், எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணுறாரு. என் படத்துக்கு அவர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஃபஸ்ட்டு படத்தில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி கிடைச்சதுக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்தோடனே நான் வந்து, உனக்கு என்னப்பா வேணும்? இல்லை மேம், கொஞ்சம் அப்படி குத்து, வேறு கொஞ்சம் கிஸ்ஸு, வேறு நீங்களே தான் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னது தான் அது. ரொம்ப ஆக்சுவலி கொரியோகிராஃபர்ஸ் கிட்டே நம்ம இதான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு முடிச்சிருவோம். அவங்க ஒவ்வொரு வாட்டி கட்டு முடிஞ்சதுக்கு இது ஓகேவாடா, இது ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படி இது பண்ணிக்கலாமா, டேரக்டர் சொல்கிற ஐடியாவையும் கேட்டு அதுவும் ஃபஸ்ட் படம் டேரக்டர்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலி யாருமே எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரியல, அப்படியே கொடுத்து மதிப்பாக. ஐயோ, ஸ்டண்ட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார், அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக வெறித்தனமாக ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூமில் தான் நினைக்கிறேன் சந்தோஷ் ஒரு 10 பேர் அடிப்பார். ஸோ அந்த காஸ்டியூமில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அவரோட கெரியர்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். குஷ்மா பற்றி இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கோவிட்க்கு அப்புறம், அம்மா இறந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அ பிட் டவுன். ஸோ சந்தோஷை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அவர் தான் வந்து படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்கிரிப்டாக மாறிச்சு. நரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுறேனே தெரில. மேம் ஃபோனும் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி வந்து யூ ஒர்க் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு கையில் செக் கொடுத்தாங்க. நான் பார்த்த லட்சம் அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது பணம் தான், ஆனால் அது எனக்கு வேறு ஒன்று பண்ணுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் a ப்ரௌட் மூமெண்ட். இப்போது எல்லாரையும் முடிச்சிட்டேன்னா சந்தோஷ் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது பெருசாக பண்ணலாம், வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் சந்தோஷோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நான் அவரை கௌதம் மேனன் செட்டில் தான் மீட் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து இதை கதையாக பண்ணலாம், படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதை டெவலப் பண்ணி முடித்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, நான் மொக்கையாக ஒரு சீன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது படத்தில் இல்லை, பயப்படாதீங்க. அந்த சீனுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, ப்ரோ என்ன ப்ரோ அப்படிம்பாரு, என்ன ப்ரோ அப்படின்வேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு சந்தோஷ் தான். ஸோ சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஹீஸ் அ பிரதர், ஹீஸ் நாட் அ ஃப்ரெண்ட், ஹீஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட் ஃபார் மீ, ஹீஸ் அ பிரதர், ஹி வில் ஆல்வேஸ் பி அ பிரதர். சந்தோஷ் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் நிறையா கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் கம்மிங் டு ரேஷ்மா, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டோமா அந்த ஃபீமேல் ரஜினியை தேடி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணோம். அந்த பேர்லாம் சொன்னால் வந்து நல்லா இருக்காது, பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப். சந்தோஷ்க்கு ஏன் நான் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப் சொல்லலைன்னா, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன கேட்டனோ, என்ன கேட்கலையோ, என்னெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இந்த கிஸ்ஸு, இந்த டான்ஸு, இதெல்லாம் தாண்டி பிரியாவுக்கு வந்து படத்தில் ஒன்று இருக்குது. அது நீங்களாம் படம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் சம்யுக்தாவை நீங்கள் பார்ப்பீங்க. ஐ எம் இன்ட்ரடியூசிங் சம்யுக்தா விஸ்வநாதன் in this film. I am bloody proud about it. I am also introducing Santosh in this film and I am also bloody proud. இவங்க மனசு வச்சதுனாலையும், சுந்தர் சி சார் மனசு வச்சதுனாலையும், என்னோட ஆனந்தித்த மனசு வச்சதுனாலையும் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய டைரக்ஷன் டீமை நான் தேங்க் பண்ணியே ஆகணும். அவங்கள நான் நிறையா திட்டியிருக்கேன், நிறையா கத்திருக்கேன். ஐம் வெரி சாரி ஃபார் ஆல் தட். பட் தேங்க்யூ கூட நின்னதுக்கு விவேக், ஸ்ரீனி, எம்ஜிஆர், ஜனனி, ஆகாஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தெரியாமல் திட்டினதுக்கும் சாரி, தெரிஞ்சு திட்டினதுக்கும் சாரி. அதனால் நீங்கள் பின்னாடி போய் என்ன திட்டினதுக்கும் நானே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் டைரக்ஷன் டீம் வந்து எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு பின்னாடி பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். சும்மா எமோஷ்னலாக நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதுக்காக சொல்ல, நீங்கள் இல்லைனாலுமே நான் அதை சொல்லியிருப்பேன். யூ கைஸ் டிசர்வ் இட். விவேக் சிரிக்காத.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. ஐ திங்க் ஐவ் கவர்ட் எவ்ரிபடி. விச்சுனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது பக்ஸனா சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ என்னடா தம்பி அந்தால மறந்தே போயிட்டேன். விடிவி சாரை மறந்துட்டேன். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி 4 கப்பல் இருக்காங்க. ஒன்று வந்து சந்தோஷ் அண்ட் பிரியா, இன்னொன்று வந்து வினோத் கிஷன் அண்ட் ரேஷ்மா, அதாவது கார்த்திக் அண்ட் ரஜினி. இன்னொரு பேர் இருக்குது ரஜினி அண்ட் ரஜினி, இவங்க 2 பேர். இது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் இருக்குது. அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள். I'm sure you guys will enjoy it. Press and media, thank you so much for coming. Thank you for being so patient. எப்படியாச்சும் எல்லார்ட்டையும் போய் இதை சேர்த்துருங்க. இது சின்ன படம் பெரிய படம்லாம் தாண்டி எங்களோட கனவு. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் எல்லாராலையும் பெரிய ஆக முடியும், என்னால் பெரிய ஆக முடியும். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் ஒரு பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.